முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு 3,27,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 3,523 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திட்டம் பாசனம் மற்றும் குடிநீர் திட்டமாக மாற்றப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலின்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நீர்ப்பாசனம், நிலத்தடி செறிவூட்டல் மற்றும் குடிநீர் வழங்கல் திட்டமாக மாற்றப்பட்டு 3,523 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் தயாரிக்கப்பட்டு மத்திய நீர் குழுமம் மற்றும் வனத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்காக 3,27,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் சீரிய வழிகாட்டின்படி இடைக்கால நிதிநிலை அறிக்கை 2016-17 அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை நீர்ப்பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டும் மற்றும் குடிநீர் வழங்கல் திட்டமாக செயல்படுத்த அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்திற்காக 1,694 ஏக்கர் பட்டா நிலமும் 28 ஏக்கர் வன நிலமும் கையகப்படுத்தும் முதற்கட்ட பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 327 லட்சம் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு திருத்திய மதிப்பீடு ரூபாய் 3,523 கோடிக்கு தயாரிக்கப்பட்டு மத்திய நீர் குழுமத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. வனத்துறை மற்றும் சுற்றுப்புறச் சூழல் அமைச்சகத்தின் ஒப்புதலை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினர்கள்